Hello, I am Dr. Paulus D. Prakash, MS General Surgeon. இன்று எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். நமது இயேசுநாதர் உலக மனிதர்களின் எல்லா பாவத்தையும் தன் உடல் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்வளவு லஸ்ட் பாவங்கள், கொலை, திருட்டு, கற்பழிப்பு, நில அபகரிப்பு, போட்டி பொறாமை, எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றிக்கொண்டு அவர் ரோமர்களால், யூதர்களால் அவர் சிலுவையில் மரிப்பார் என்று அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனால் என்ன நடந்தது? 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த பாவங்களுக்கு எல்லா பாவங்களையும் ஜெயித்து சிலுவையிலே அவர் எல்லா பாவத்தையும் வென்று விட்டார். என்ன ஒரு அற்புதம்! மகிழ்ச்சி! மனித குணமே, நாமும் பாவிகள், பாவத்திற்கு சம்பளம் மரணம். ஆகவே அவரது கொள்கையை நாம் கடைபிடித்து பாவ சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுநாதரை நோக்கி போனால் நாமும் சிலுவையிலே அந்த அவர் செத்தது போல பாவத்திற்கு நாம் செத்து மீண்டும் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை நடத்தினால் நமது ஆத்துமாவுக்கு பரலோகம் நித்திய ஜீவ வாழ்க்கை. அதுதான் இந்த ஈஸ்டர் நல்தின வாழ்த்துக்கள். அவர் 40 நாள் அவர் தனது சீடர்களுக்கு தன்னை காட்டி கொடுத்தார். அதன் பின்னால் அவர் இவ்வாறு சொன்னார்: சீடர்களே, நீங்கள் உலகெங்கும் செல்லுங்கள், எனது கொள்கையை பூமி முழுவதும் பரப்புங்கள். நீங்கள் எனது புனித கொள்கைகளை பரப்பி ஒரு ஆடு கூட தப்பி போகக்கூடாது. இயேசுநாதரின் சீடர்கள் இயேசுநாதருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் உலகத்திற்கு பல இடங்களும் சென்று அவர்கள் இயேசுநாதருக்காக அவர்கள் கொள்கைகளை பரப்பி தாங்களே பலவிதமாக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இன்றைய உலகத்தில் கிறிஸ்தவ மதம்தான் முழு உலகத்திலும் முதலிடம் பிடித்திருக்கிறது. ஆகவே இயேசுநாதரின் அந்த சிலுவை மரணம், ஈஸ்டர் நற்செய்தி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.